சின்ன வயசுல ஜிம்முக்கு போகாத, ஹைட் ஸ்டாப் ஆயிடும். இந்த வார்த்தையை இன்னமும் எவ்வளவு பேர் நம்புறாங்கன்னு தெரியுமா? ஆனா உண்மையாவே எக்ஸசைஸ் ஹைட்டை ஸ்டாப் பண்ணுமா? இல்லவே இல்ல. ராங் ட்ரைனிங் மெத்தட், அதனால வர இன்ஜுரி தான் ப்ராப்ளம். இதை கிளியரா சொல்றேன், கேளுங்க. நம்ம உடம்புல குறிப்பா குழந்தைங்களோட எலும்பு முனையில ஒரு சாஃப்ட் ஏரியா இருக்கும். அதுக்கு பேர் தான் growth plate. மெடிக்கல் டேர்ம்ல இதை எபிஃபீசியல் பிளேட்னு சொல்லுவாங்க. இந்த growth plate தான் குழந்தைங்க ஹைட்டா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது முழுசா ஹார்ட் போன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதனால அங்க ஏதாவது பெரிய இன்ஜுரி வந்தா அந்த இடம் சீக்கிரம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணாலே growth plate மூடிடும், ஹைட் ஸ்டாப் ஆயிடும்ன்றதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. ஹெவி லிஃப்டிங், பேட் ஃபார்ம், சூப்பர்வைசன் இல்லாம பண்ணா இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இன்ஜுரி growth plate அஃபெக்ட் பண்ணாதான் சில கேசஸ்ல growth plate ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால பசங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்ல, ப்ராப்பர் ட்ரைனிங் கூட பண்ணா எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். ப்ராப்பர் கைடன்ஸோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு கோஆர்டினேஷன், ஸ்ட்ரென்த், ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைங்களுக்கு எது பெஸ்ட்? அதனால குழந்தைங்களுக்கு பாடி வெயிட் ட்ரைனிங், லைட் வெயிட் ட்ரைனிங், ப்ராப்பர் டெக்னிக், ஒரு நல்ல சூப்பர்வைசனோட பண்ணீங்கன்னா அதுவே பெஸ்ட். ஹெவியா ட்ரெயின் பண்றதுனால மட்டும் ஸ்ட்ராங் ஆயிட மாட்டாங்க, ஸ்மார்ட்டா ட்ரெயின் பண்ணாதான் ஸ்ட்ராங் ஆக முடியும்.